Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். நேச் ஃபார்ம், இ-மேனிடேட்டு, மணிவியூ அப்ளிகேஷனில் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கேன்சல் பண்ண போகிறீங்க, என்ஏசிஹெச் ஃபார்ம் வந்து கேன்சல் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோவில் நான் நிறைய தெளிவான விளக்கங்களை சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி அதை கேன்சல் பண்ணுறது, என்ன மாதிரி கேன்சல் பண்ணுறது, யாரை அணுகணும், அப்ளிகேஷனில் இந்த ஆப்ஷன் இருக்கா, அதெல்லாம் எப்படி பார்க்கறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஏன் ஈவன் உங்களால் ரீபேமெண்ட் இஷ்யூ ஏதாவது இருக்குன்னா கூட அந்த ரீபேமெண்ட் இஷ்யூக்கான டீட்டெயிலையும் இதில் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்பொழுது சின்ன தப்பு கூட வந்துட்டு நமக்கு சிவில் இம்பாக்ட் அப்படின்றத கொடுத்துரும். நம்ம மேல தப்பு இல்லைன்னா அதை வேற வழியில சரி பண்ண முடியும். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது நம்ம கிட்ட தொடர்ந்து நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்டிருந்தாங்க, இது போல மணிவியூ அப்ளிகேஷன்ல இ-நேச் எப்படி கேன்சல் பண்றது, ஸோ வந்துட்டு இ-மேனிடேட் எப்படி கேன்சல் பண்றது, என்ஏசிஹெச் ஃபார்ம் எப்படி கேன்சல் பண்றது அப்படின்ற மாதிரி, அதாவது மாசம் அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்கிறது எப்படி கேன்சல் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றது நான் உருவாக்கியிருக்கேன். முக்கியமா சொல்றேன், மனைவிக்கும் நமக்கு எந்த ரிலேஷன்ஷிப் எதுவும் கிடையாது. நம்ம வந்துட்டு இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இதை பற்றி நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். சரி, ஓகே. அதாவது ஒரு லோன் அப்ளிகேஷன் அப்படின்றதுக்குள்ள நம்ம போறோம், அந்த லோனை எடுக்கிறோம், அந்த லோன்ல இருக்கக்கூடிய விஷயங்களை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத அந்த அப்ளிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இ-நேச் கேன்சல் பண்ணணுமா, நீங்க வந்துட்டு அந்த அப்ளிகேஷன்ல லோன் டீட்டெயில் அப்படின்றதுக்குள்ள போய் பாருங்க. ஸோ இதுல இருக்கா என்னன்னு தெரியல, பட் நீங்க போய் பாருங்க. அந்த லோன் டீட்டெயில் அப்படின்றது ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளேயே அதுல ஆட்டோபே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு மேனிடேட், அதாவது இ-மேனிடேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கடுத்து என்ஏசிஹெச் ஃபார்ம் கேன்சல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இருந்ததுன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுல நீங்க சப்மிட் பண்ணி அதை கேன்சல் பண்ணிக்கலாம். மேபி ஒருவேளை அந்த மாதிரி கேன்சல் ஆப்ஷன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ மணிவியூவோட கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆட்டோபே கேன்சல் பண்ணும், இ-நேச் கேன்சல் பண்ணும், இ-மேனிடேட் கேன்சல் பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த கேன்சலுக்கான டீட்டெயில் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருவாங்க. அடுத்த கட்டம், உங்களுடைய பேங்க்ல இருந்து இதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப ஈஸி தான். ஸோ உங்களுடைய நெட் பேங்கிங் அப்படின்றதுக்குள்ள போனீங்கனாலே அதுல வந்துட்டு இ-மேனிடேட் இல்லை இ-நேச் இல்லை நேச் இல்லை வந்துட்டு ஆட்டோபே இந்த மாதிரி வந்து கேன்சல் பண்ற ஆப்ஷன் அப்படின்றது ஒரு சைட்ல வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க போய் பார்க்கலாம். பட் நெட் பேங்கிங்ல மட்டும்தான் இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். நீங்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் பேங்கிங்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் 4-5 பேங்க் யூஸ் பண்றேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் கிடையவே கிடையாதுங்க. சரி, ஓகே. அடுத்தது இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே நிமிஷம் இருங்க, இங்கே கீழே ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கிறேன். இல்ல முக்கியமான டீட்டெயில் ஒன்று வந்துச்சுங்க, மெசேஜ் வந்துச்சு, நோட் பண்ணிட்டேன் அடுத்த கண்டென்ட்டுக்கு, சாரி. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரிவோக் அப்படின்றத பண்ணி அதை நம்மளால வந்துட்டு கேன்சல் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு நம்மளுடைய பேங்க் மூலியமா இதை நம்ம அப்ரோச் பண்ணும்போது இதெல்லாம் நம்மளால பண்ணிக்க முடியும். அடுத்த கட்டம் அப்படின்றது, இதுல முக்கியமானது இந்த ரீபேமெண்ட் இஷ்யூ அப்படின்றது வருது இல்லைங்களா. என்னால ரீபேமெண்ட் பண்ண முடியல, மேபி உங்களுக்கு அந்த ரீபேமெண்ட் ஆட்டோபே வந்துட்டு கேன்சல் ஆகிட்டு இருக்கலாம், இல்லை ரீபேமெண்ட் ஆட்டோ பேமெண்ட் எடுக்காம இருக்கலாம், அக்கௌண்ட்ல பேலன்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்காம இருந்திருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ரீபேமெண்ட் எடுத்துட்டு அப்டேட் பண்ணாம இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அப்படின்றது உங்களுக்கு ரீபேமெண்ட் ரிலேட்டடா இருக்கும். இல்ல உங்களால பேமெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை அப்படின்றது இருக்கலாம். இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் அப்படின்றது என்னன்னா, நீங்க அந்த கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த ஆட்டோபே வந்து எடுக்கல, இல்லை எடுத்துட்டாங்க, கேன்சல் ஆயிடுச்சு, இல்லை வந்து எடுத்து அப்டேட் பண்ணல, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வந்து நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க. உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்க அந்த இடத்துல சொல்லுங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டு இது போல இந்த மாதிரி விஷயம் இருக்கு, இதை சரி பண்ணி கொடுங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஆப்வியஸா அந்த இடத்துல சரி பண்ணி கொடுப்பாங்க. தயவு செய்து நமக்குள்ள பணம் இருக்குல்ல, இவங்க எடுத்து ஆகணும், அது இவங்களுடைய ஃபால்ட்டுப்பா, நமக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. பிகாஸ் அவங்க மிஸ்டேக் பண்ணாலும் நமக்கு தான் ஃபால்ட், நமக்கு தான் வந்துட்டு ப்ராப்ளம் வரும். நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் நமக்கு தான் ப்ராப்ளம் வரும். இது ஒரு பழமொழி வரும், அந்த பழமொழி இந்த இடத்துல வேணாம். நான் சொல்றது என்னன்னா இதுதாங்க, அதாவது வந்துட்டு ஸோ அவங்க மேல தப்பு அப்படின்றத விடாதீங்க. நீங்க தான் அலையணும். சிவில் அப்டேட்டிங் வந்துட்டு இவங்க பணம் கட்டல, ஜஸ்ட் சிவில் அப்டேட்டிங் பண்ணி விட்டு போயிட்டாங்கன்னா நீங்க தான் வந்துட்டு ஏங்க இந்த மாதிரி சிவில் அப்டேட் பண்ணி அதை கிளியர் பண்ணி கொடுங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடியே நீங்க ரீபேமெண்ட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அக்கௌண்ட்ல பணத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த பணம் டெபிட் ஆகுது அப்படின்றது பார்க்கணும். 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். 6 மணிக்கு மேல அவ எடுக்கல, ஒரு 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. 5 மணிக்கு மேல எடுக்கல அப்படின்னா அந்த டேட்ல நீங்க உடனே கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்க. கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இது போல என் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, ஏன் இப்போ வரைக்கும் இருக்குது, ஏன் எடுக்கல, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்க உடனே அவங்கள்ட்ட கேள்வி எழுப்பலாம். ஏன்னா பிகாஸ் அவங்க எடுக்காம போயிட்டாலும் என்ன ஆகும்னா, ஸோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லை, இல்லை ஏதாவது டெக்னிக்கல் எரர், நீங்க இந்த டேட்ல கட்டல அப்படின்னு சொல்லிட்டு சிவில் ரிப்போர்ட்டிங் தனியாக அது நடந்துடும்.
அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நம்ம விழிப்புணர்வோட கவனமாக வந்துட்டு இருக்கணும்னு சொல்கிறேன் நான். இல்லை எனக்கு கஸ்டமர் கேரில் பெருசாக எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல அப்படின்னா, ஸோ எப்போவுமே சரி நீங்கள் ஏதாவது ஆட்டோ பே பண்ணும்பொழுதோ இல்லை நீங்களே மேனுவலாக பேமெண்ட் பண்ணும்பொழுதோ அந்த ஃபெயில்டு அப்படின்ற ஒரு எரர் வரும். அந்த எரரை தயவுசெய்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியலன்னா அந்த டிரான்சாக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய வங்கியிலேருந்து பணம் டெபிட் ஆன ஸ்க்ரீன்ஷாட்டு, அதுக்கப்புறம் உங்களோட யூபிஐயில் வந்துட்டு டெபிட் ஆன ஸ்க்ரீன்ஷாட்டு, இல்லை நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட் மெத்தடில் பண்ணீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றத எடுத்துக்கோங்க. மேபி செக்யூரிட்டி ஃபியூச்சருக்காக அது ஸ்க்ரீன்ஷாட் அலோவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வேற ஒரு மொபைலை வச்சு அதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை, உங்களுடைய எந்த அப்ளிகேஷனோ அந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு மேலே தட்டி விடுங்க. மெயிலில் இது போல் வந்து எனக்கு பேமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு, நான் இந்த மாதிரி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி சொன்னேன், அவங்க பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெயில் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் தான் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு வேல வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை அணுகணும். இதில் முக்கியமான விஷயம், இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றத நான் சொல்லியே ஆகணும். எனக்கு லோன் நல்லா தான் போயிட்டு இருக்குது, எனக்கு வேற லோன் இருக்கு, அந்த லோன் எல்லாம் நான் கட்டணும், அதனால இங்கே லோன் கட்டுறதை வந்து ஸ்டாப் பண்ண போறேன், அதனால தான் இந்த இ-நேச்சு இ-மேனிடேட் இதெல்லாம் நான் கேன்சல் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு தவறான விஷயம் தான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணி மாதம் மாதம் என் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணுறீங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு தவறு ஏதாவது நடக்குது, இல்லை உங்களால் கட்ட முடியாத சூழ்நிலை போகுது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம தான் வேற எங்கேயாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணி அதை கட்டணும். பட் அதுக்காக நான் இ-நேச் வந்து கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா ஸோ இது வந்துட்டு ரொம்ப தவறான ஒரு விஷயம். லீகலாக அவங்க என்ன வந்துட்டு அக்ரிமெண்ட்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியாது, இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியாது. அதனால தான் அக்ரிமெண்ட்டை படிங்கன்னு சொல்றது. சரி, ஓகே, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அது தவறான விஷயம். உங்களுக்கு லோன் போயிட்டு இருக்குன்னா அந்த லோன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ எந்த நேரத்தில் பண்ணலான்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு லோன் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, எல்லா லோனையும் கட்டிட்டேன், எனக்கு இது இப்போதைக்கு இது தேவை கிடையாது, ஆனால் இவங்க வந்துட்டு 2032 வரைக்கும் இந்த டென்யூர் டேட் அப்படின்றத போட்டு வச்சிருக்காங்க, நான் என்ன பண்ணுறது, அது வரைக்கும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்றவங்க நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு போகலாம், அது பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு லோன் போயிட்டு இருக்கு, கரண்ட்ல லைவ்ல இருக்கு, இதை நான் கேன்சல் பண்ணோம்னா ஸோ அது வந்துட்டு தவறான விஷயம், அதை பண்ணாதீங்க, அதை பண்ணவும் கூடாது. சில இடங்கள்ல அதை பண்ணவும் மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி கேன்சல் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், இல்லைங்க எனக்கு வந்துட்டு தவறாக இவங்க பணம் எடுக்கிறாங்க, அக்கௌண்ட்ல பணம் இருந்துச்சு, அக்கௌண்ட்ல இவங்க தான் எடுக்கல, அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா செக் பவுன்ஸ்ன்னு சொல்லி என்னுடைய வந்துட்டு அக்கௌண்ட்ல இருந்த லோனுக்கான பேலன்ஸை மட்டும் எடுத்துட்டாங்க. அதாவது வந்துட்டு அது செக் பவுன்ஸ் சார்ஜஸ் மட்டும் எடுத்துட்டாங்க, மீதி பேலன்ஸ் அப்படியே வச்சிருக்காங்க. இப்போ எனக்கு வந்துட்டு தெரியல, இப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க வந்துட்டு மறுபடியும் மேலும் மேலும் பணத்தை உள்ள போட்டிருக்கேன், நான் வந்துட்டு வேற காசு வர்றது, அதில் அவங்க முழுக்க என்ன பண்ணுறாங்கன்னா செக் பவுன்ஸ் சார்ஜஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க உடனடியாக நீங்கள் இந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துக்கிட்டு கஸ்டமர் கேருக்கு மெயில் பண்ணுங்க. இதை நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். அப்படிதானே பண்ணுவேன், எல்லாம் காசு எதுவும் இப்போ அக்கௌண்ட்ல வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா நமக்கு தான் பாதிப்பு. இதை நம்ம ப்ரூஃப் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மெயில் மூலியமா நீங்கள் அப்ரோச் பண்ணும்பொழுது ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி போனாலும் உங்களுக்கு இதை சரி பண்ணி கொடுத்து தான் ஆகணும், அந்த ரீஃபண்ட் கொடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நல்ல லீகல் அட்வைசர் இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசர் இவங்க மூலியமா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ரூஃப் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க டேரெக்டாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லீகலாக நம்ம என்ன பண்ணோம், ரூல்ஸ் படி என்ன பண்ணோம் அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுடைய அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுறதோ இல்லை அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து கொரியர் பண்ணுறதோ இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. ஸோ இவ்வளோ மெத்தட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் வந்துட்டு அந்த இதில் வேலை பார்க்கல, நான் இது என்னுடைய அனுபவம், இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது என்னுடைய அசம்சன் தான். ஸோ அதனால் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்ளிகேஷனில் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகணும்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசுங்க. ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. ஸோ வீடியோட நமக்கு ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ஐம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட், ஐம் நாட் அ லீகல் அட்வைசர். ஸோ ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு, என்னுடைய அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்ததுக்கு.